வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிரிஞ்சியில் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி போட்டு கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க. ஸோ அந்த மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. 2 சூடான வெட்டி இந்த பிரியாணிக்கு தாளிக்கக்கூடிய மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கலாங்க. அனல் அதிகமாக இருந்தால் சட்டுன்னு தீஞ்சு போயிடும். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கீங்க. அதை போட்டு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் வணங்கணுங்க. வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட போட்டால் தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். அது இல்லாத நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வணக்கிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாய் நான் கீறவே இல்லை, அப்படியே முழு பச்சை மிளகாய் கழுவிட்டு சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளிங்க, ஒரு கையளவு புதினா மல்லித்தலை 2 ஈக்குவலாக ஒரு கையளவு எடுத்திருக்கேங்க. இதை ரொம்ப நேரம் வணக்க வேணாங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு பரட்டி எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. இதை நல்லா வணக்கிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வணங்கின வேட்டி நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான காயெல்லாம் இதில் சேர்த்திக்கலாங்க. ஸோ காயெல்லாம் இதில் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 3 கேரட் கட் பண்ணியிருக்கேன். நீட்டமாக கட் பண்ணியிருக்கேங்க. இந்த பிரிஞ்சிக்கு கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பீன்ஸு, பட்டாணிங்க. உங்களுக்கு சோயா நீங்கள் வேணுன்னா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சோயா சேர்த்துல. பட்டாணி நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்ச பட்டாணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் தான் 2.5 டம்ளர் அரிசி ஊற வச்சேங்க. அந்த 2.5 டம்ளரில் மொத்தம் தண்ணி பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 2.5 டம்ளர் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. மீதி 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஈக்குவலாக ஊற்றுனீங்கன்னா தான் தேங்காய் பால் உங்களுக்கு இந்த பிரிஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேங்க. அதோட சாறு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த வெட்டி அந்த பாஸ்மதி அரிசியில் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி வடிச்சிடலாங்க. வடிச்சிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா அரிசியும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அனல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அனலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டு அனலை சிம் பண்ணிடலாங்க. ஒரு தோசைக்கல் நான் சுட வச்சுருக்கேங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே 10 to 15 நிமிஷம் அந்த குக்கரை வச்சிடலாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ப்ரெட் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் அனல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை எடுத்துடலாம். குக்கர் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ காற்று போயிடுச்சு. காற்று போனதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஃப்ரை பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு பற்ற வைக்காமல் வெறும் குக்கர் மூடியை மட்டும் போட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் தோசைக்கல் மேலேயே வச்சுருக்கலாங்க. ஏன்னா தோசைக்கல் கொஞ்சம் நேரம் சூடு ஆற டைம் ஆகும். ஸோ அந்த சூட்லேயே குக்கரை மூடி போட்டு 10 நிமிஷம் அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃப்ரை பண்ண ப்ரெட் ஸ்லைசஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதில் போட்டு நல்லா மூடி வைக்கிறப்ப அது நல்லா சாஃப்டாகி நான்வெஜ் மாதிரி இருக்கும்.
ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.